ஒரு நிமிஷம் மைக் வாங்கிக்கோ, ஒரு நிமிஷம் மைக் கொடுமா, கொடுமா இங்க மைக். சார் இந்த படத்துல வந்து பிரேம்ஜி எப்பவுமே இருப்பாரு. அதே மாதிரி இப்ப நீங்க தமிழக மக்கள் கழகம் தலைவர்கிட்ட வந்து படம் பண்ணிருக்கீங்க. உங்க ஃபேமிலியில இருந்து தமிழக மக்கள் கழகத்துல ஒரு எம்எல்ஏ வருவாரா? தமிழக மக்கள் கழகம் எம்எல்ஏ வருவாரா? சரி நீங்க அந்த கட்சி பேர் நீங்களே சொல்லி அனௌன்ஸ் பண்ணுங்க. எங்க ஃபேமிலில இருந்து எம்எல்ஏ வருவாங்களா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சு சார் ஒரு நடிகையோட பயணம் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு தலைவரோட பயணம் பண்ணிருக்கீங்க இந்த படத்துல. அதனால விசேஷா கிட்ட கேட்கிற கேள்வி என்கிட்ட கேட்டிருக்கீங்க. உங்களோட தனிப்பட்ட எங்க குடும்பத்திலேயே விசேஷா கட்சியில சேர உங்களுக்கு எதுக்கு சொல்லணும்? நானு என் குடும்பத்துல நாங்க எந்த கட்சியிலும் சேருவோம், உங்களுக்கு எதுக்கு சொல்லணும்? நானு உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை நான் கேட்கறேன். எங்க வீட்டுல பிரச்சனை மட்டும் கேட்கறீங்க நீங்க. என்னோட தலைவர்கிட்ட நீங்க படம் எடுத்துருக்கீங்க. என்னோட தலைவனை வச்சு நீங்க படம் அவ்வளவுதான். ரசிகனை வச்சு படம் எடுத்துருக்கீங்க. நீ கேட்க கேள்வியே தப்பு இல்ல. கரெக்ட் தான். தலைவரோட கட்சி பேரே தப்பா சொன்னாரு. சரி ஓகே, பாராட்டு கொடுப்போம். நீ சொல்ற கட்சி பேரே தப்பு. தப்பான கட்சியில எப்படி அவங்க வீட்டுல இருந்து ஒரு எம்எல்ஏ வருவாங்க? சொல்லு. நீ ஃபர்ஸ்ட் கேட்ட நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? அரசியல் நீ கேக்குற கேள்விக்கு தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. கேட்ட விதம் இல்ல கட்சி பேர் தப்பு. ஆனா இதுக்கு உண்டான பதில் வந்து அடுத்த பிரஸ் மீட்ல நம்ம டீடைலா வெங்கட் பாபு வந்து குடும்பத்துல யாரெல்லாம் வந்து நீங்க கேக்குறாங்க பெரிய இம்பார்ட்டன்டான கேள்வி, வாழ்க்கை ரொம்ப முக்கியமான கேள்வி ஒன்று கேக்குறாங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஃபேமிலியோட பேசி முடிவு பண்ணிட்டு யாரெல்லாம் போலாம் அப்படிங்கறத உங்களுக்கு கண்டிப்பா நான் வந்து அடுத்த நேரம் சொல்லிடுறேன்.